ஒரு நாள் அதிகாலை நதிக்கரையில் களவ முனிவர் நித்திய பூஜைகள் செய்து அர்க்கியம் செய்வதற்கு கையில் நீரை எடுத்தார். அதே நேரம் வானில் சித்திரசேனன் உமிழ்ந்த தாம்பூல எச்சில் முனிவர் கையில் இருந்த நீரில் விழுந்தது. அவனை அறியாமல் இது நடந்திருக்கலாம் என்று முனிவர் பொறுமையுடன் இருந்தார். இதை சித்திரசேனன் தெரிந்து கொண்டான். தெரியாமல் நடந்துவிட்டது என்று மன்னிப்பு கேட்காமல் தெரிந்தும் தெரியாதது போல் சென்று கொண்டிருந்தான். முனிவர் தனக்கு நேர்ந்த அபச்சாரத்தை பற்றி கிருஷ்ணரிடம் சொல்கிறார். அவன் சிரசை உங்கள் பாதங்களில் சேர்த்து அவனுக்கு தண்டனை வழங்குகிறேன் என்றார் கிருஷ்ணர். சித்திரசேனனுடன் போர் செய்ய கிருஷ்ணர் ஆயத்தமானார். கிருஷ்ணர் படையெடுத்து வருவது தெரிந்தும் இருவரிடம் மன்னிப்பு கேட்டால் மன்னித்து விடுவார்கள் என்று தெரிந்தும் ஆணவத்தால் ஒரு சூழ்ச்சி செய்தான் சித்திரசேனன். உடனே அர்ஜுனனிடம் சென்று அவர் காலில் விழுந்து வணங்கி எனக்கு உயிர் பிச்சை தாருங்கள் என்று சரணடைந்தான். காலில் விழுந்து சரணடைந்து விட்டீர்கள், உங்கள் குறை எதுவாயினும் தீர்த்து வைக்கிறேன் என்றார் அர்ஜுனன். சத்தியமாக காப்பாற்றுவீர்களா என்றான். நான் வணங்கும் கிருஷ்ணர் மேல் ஆணை, என் உயிரை கொடுத்தாவது உங்களை காப்பாற்றுவேன் என்றார் அர்ஜுனன்.